யூடியூப்ல கிளிப்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சரை பர்மனண்டா கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் எல்லாருக்கும் ஒரு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூடியூப் கிளிப்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். பிளஸ் நம்மளோட சீரிஸ் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். ஸோ ரொம்ப நாளாவே யூடியூப்ல இருந்துட்டு ஒரு ஃபியூச்சர் கொண்டு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமா கேமர்ஸ்க்குனே ஒரு ஃபியூச்சர் கொண்டு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட ஃபியூச்சர் தான் இந்த கிளிப்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சர். இந்த கிளிப்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சர்னா என்னென்ன தெரியாம முழிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். இனிமேல் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோக்கு கீழே சிசர் சிம்பிள் போட்டு கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த குறிப்பிட்ட வீடியோவையும் முழுசா காட்டும். அதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஷார்ட் பண்ணி அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடலாம். ஆப்போசிட் சைடில் நீங்க ஒரு லிங்கை ஷேர் பண்றீங்களே, அந்த லிங்கை கிளிக் பண்றவங்களுக்கு நீங்க ஷார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மட்டும் அமைச்சிருப்பீங்களே, அந்த சமயத்தை மட்டும் பார்க்க முடியும். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த முழு வீடியோவும் கூட அவங்க பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர் தான் யூடியூப் கிளிப்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபியூச்சரால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமர்ஸா இருக்கட்டும் இல்லை ரொம்ப நேரம் வீடியோ மேக் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களோட வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் டைம் இந்த வெளிநாடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இமெயில் லிஸ்ட் வச்சு இமெயிலில் இருக்கவங்களுக்கு அனுப்புறது, டெலிகிராம்ல லிங்க் அனுப்புறது, இது மாதிரியான வேலைகள் இருந்துட்டு அவங்களோட யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முழு வீடியோ சென்ட் பண்ணும்போது 20 நிமிஷம் 25 நிமிஷம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் யாருமே இருந்துட்டு பார்க்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு ஷார்ட் பண்ணி ஒரு கிளிப் மட்டும் அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை இருந்துட்டு எல்லாராலையுமே ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த விஷயம் வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கா, அப்போ இந்த வீடியோ நான் முழுசா பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஃபியூச்சரை ரொம்ப நாளாவே யூடியூப்ல கொண்டு வரது சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் நீங்க இப்ப இருந்துட்டு யோசிக்கலாம், கேமர்ஸா இருக்கட்டும் லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்றவனா இருக்கட்டும், அவனால அவனோட வீடியோ ப்ரமோட் பண்ண முடியாதது அவனோட பிரச்சனை. இதுல ஏன் யூடியூப் தலையணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஒரு சேட்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது அதுக்குள்ள நம்மளால சேட் பண்ண முடியும், அதே மாதிரி போஸ்டிங்கும் ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியும். பட் யூடியூப்ங்கிறது அது அப்படி கிடையாது, அதுக்குள்ள சேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஷேர் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்ல இருந்து வாட்ஸ்அப்க்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ வேற பிளாட்ஃபார்ம் வச்சு தான் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணக்கூடிய லிங்க்ஸை மேக்ஸிமம் பேர் தொட மாட்டாங்க. ஏன்னா அந்த வீடியோஸ் இருந்துட்டு லென்த்தியரா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். இது வந்து யூடியூப்க்கு ஒரு பெரிய மைனஸாவே இருந்துச்சு. இதுக்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சாப்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சாப்டர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் ஆட்டம் நான் போட்டிருப்பேன். அந்த நம்பரை கிளிக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பார்ட் இருந்துட்டு உங்களால போக முடியும். இப்போ அது கீழே இன்னும் நல்லா போனீங்கன்னா சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணும்போது நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்ப இருக்கு. பட் இந்த ஆப்ஷன் கூட அந்த அளவுக்கு பெஸ்டா ஒர்க் ஆகல. ஏன்னா சாப்டர்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ரொம்ப பெருசா வந்திருக்குன்றனால வேற ஏதாவது வழியை கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பை த பை இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ்லாம் நீங்க இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இனிமேல் ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து வரப்போதான். ஸோ ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப்ஸ்ன்றது நம்ம மொழிக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா வரும் தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இருந்துட்டு டைம் ஸ்டாம்ப்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நிஜமாலுமே டைம் ஸ்டாம்ப்ஸ்ன்றது பெஸ்ட் வழி. இல்லை ஒருவேளை எனக்கு டைம் ஸ்டாம்பே வேணாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோல இனிமேல் இருந்துட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிருக்கோம், நீங்க அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. எனிவே ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே அந்த சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சர் இருந்துட்டு பெஸ்டா வராதனால வேற ஒரு ஃபியூச்சர் இருந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமா கேமர்ஸ் நான் ஏன் இதுல சொல்றேன்னா, ஒரு கேமிங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதுல முக்கியமான பார்ட்டை மட்டும் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச இமெயில் லிஸ்ட்டுக்கு சென்ட் பண்ண எங்களுக்கு கண்டிப்பா இது மாதிரி ஒரு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு சொன்னனால யூடியூபே இருந்துட்டு இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா தெரியல, இந்த ஃபியூச்சரை கேட்டதுக்கு அப்புறமாவே என்னோட மைண்ட் இருந்துட்டு இந்த ஒரு தாட்டுக்கு வந்து போச்சு. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ இருந்துட்டு முழுசா டவுன்லோட் பண்ணி அதை பாதியா கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இல்லை யூடியூப்ல கூட திருப்பி அப்லோட் பண்ற ஆளுங்களுக்கு இப்படி கிளிப்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சரை கொடுத்து யூடியூப் இருந்துட்டு என்ன பண்றாங்க, இப்போ கிளிப்ஸ் அழுத்தினா ஆல்ரெடி வந்து ஷார்ட் பண்ண ஒரு லிங்க் தான் அவனுக்கு வரப்போகுது. அந்த லிங்கை அவன் ஈஸியா பேஸ்ட் பண்ணி அழகா டவுன்லோட் பண்ணிப்பான். ஸோ இனிமேல் ஒரு ஆப் கூட தேவையில்ல, ஈஸியா யூடியூப்ல இருந்து ஏதாவது பர்டிகுலர் பார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சானா அவன் ஈஸியா இருந்துட்டு டவுன்லோட் பண்ற மாதிரி இந்த ஆப்ஷன் அமைஞ்சிருச்சு. பட் யூடியூப் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் யூடியூப் கிளிப்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது. யூடியூப் கிளிப்ஸ்ன்றது நீங்க ரொம்ப பெரிய கண்டென்ட் மேக் பண்றீங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நான் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பெருசா கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபியூச்சருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இப்போ நம்ம சீரிஸ் பத்தி வருவோம். சீரிஸோட வீடியோஸ் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7 நாள் தான் நான் ஷூட்டே பண்ணல. எனக்கு இப்போ ஷூட் பண்றது ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ நான் இருந்துட்டு கண்டிப்பா சீரிஸ் இந்த மாசம் முடியறதுக்குள்ள போட்டு முடிச்சிருவேன். கண்டிப்பா அது வந்து போட்டு முடிக்க
வைக்கப்படும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் போட்டுறேன். அண்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க யாருமே இந்த குறிப்பிட்ட இந்த 7 நாளில் யாருமே இருந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணல. அதற்காக ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் இருந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக சேனலில் நிறைய பேர் வந்துட்டு இருந்ததுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் ரெகுலராக இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறேன். Until then, it's TSR signing off. Bye bye.